ராஜி அக்கா என்ன ஆச்சு ராஜி? எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஸ்னேயா மாமாக்கு ஒண்ணு இல்லம்மா, லேசான மூச்சு திணறல் தான். நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்ற. லேசான மூச்சு திணறல்னா அப்பா எதுக்காக ஐசியூல வச்சிருக்கீங்க? நான் அவரை போய் பாத்துறேன். இரு ஸ்னேகா, ஒரு நிமிஷம் இரு. என்னதான் இது நம்ம ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நாமளும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். மாமா ஐசியூல இருக்காரு, டாக்டரோட பெர்மிஷன் இல்லாம யாருமே உள்ள போக கூடாது. உனக்கே இது புரியலனா இப்படி? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நான் அப்பாவை பார்க்கணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படி அத்த அமைதியா இருக்க முடியும்? எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்தாரு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நேத்து என் மனசுல எல்லாம் கெட்ட சகுனமாவே இருந்தது. அப்பா எதுவும் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். நடந்துச்சு. என்னடி என்னென்னமோ சொல்ற? அப்பாவை பார்க்கணும், என்ன உள்ள விட சொல்லு. ஸ்னேகா ஏன் எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? மாமாக்கு ஒண்ணு இல்ல, ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு, டாக்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மாமாக்கு என்னாச்சுன்னு அவர் வந்து சொல்லட்டும். நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. இல்ல, இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. மதுரை எந்திரிச்சு அத்தை எனக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்னேகா, ராத்திரி தானே அண்ணன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐயோ டாக்டர்மா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ரிசல்ட் வந்துருச்சு. கருணாகரன் சாருக்கு அப்பாக்கு சாதாரண தலசுத்தல் மயக்கம் தானே, வேற ஒண்ணும் இல்லையே. எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு டாக்டர்? சார் அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னீங்க டாக்டர்? சார் குடிச்ச விஷத்தோட தன்மை உடம்புல தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னமே. ஆமா, அதுக்கு இப்போ என்ன? நீங்க எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் அவர் கரெக்டா சாப்பிட்டுட்டு தானே இருக்காரு. அவரை கொல்லணுங்கிற நோக்கத்தோட கொடுக்கப்பட்ட பாய்சன், அதோட வீரியம் ரொம்ப அதிகம். ஐயோ, விஷம் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு விஷத்தை வெளியே எடுத்துட்டோம். விஷத்தோட சில பார்ட்டிகல்ஸ் கிட்னில போய் தங்கியிருக்கு. அதனால இப்ப என்ன டாக்டர்? சாரி டு சே திஸ், அந்த விஷம் அவரோட கிட்னியை பாதிச்சிருக்கு. கிட்னிஸ்ல பிரச்சனையா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அவர் 2 கிட்னியும் கிட்டத்தட்ட 75% ஸ்பைல் ஆயிடுச்சு. இதை நாங்க அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது ரத்தத்திலிருந்து கழிவு நீரை பிரிச்சு வெளியேற்றுற வேலையை கிட்னி நிறுத்திருச்சு. சாருக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சார், உங்களுக்கே நல்லா தெரியும், ஒருத்தரால டயாலிசிஸ் பண்ணிட்டு சராசரி வாழ்க்கையை வாழ முடியும். ஆட்டோ டிரைவர் ஒருத்தருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் வீக்லி 1 டைம் டயாலிசிஸ் பண்றோம். டெய்லி 10 hour ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறாரு. நான் அப்பாவை பார்க்கலாமா? பாருங்க, அவர் முன்னாடி நெகட்டிவா எதுவும் பேசாம இருங்க. நீங்க தான் அவருக்கு தைரியம் கொடுக்கணும். ஓகே, போய் பாருங்க. நீ போமா. ராஜி, மாமா, சுஷ்மா, மாமா ஒண்ணுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மாமா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ராஜி, எனக்கு எல்லாம் தெரியுமா. ஏம்மா அழறீங்க? ஏன் எல்லாரும் அழறீங்க? கிட்னி ஃபெயிலியர் அவ்வளவுதானே, என்னம்மா ஆயிடு போகுது? நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டம்மா. ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன். நீயும் என் அப்பாவா ஏத்துக்கிட்ட. என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இப்ப சாவு வந்தா கூட
ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு செத்து போயிடுவேம்மா. அண்ணே ஐயோ அப்பா, ஏம்மா என்ன வழி அனுப்பி வைக்க என் மச்சான் வந்துருவார்ல? ஐயோ அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. என் உயிரை பணைய வச்சாது உங்க உயிரை காப்பாத்திடுவேன்ப்பா. மா, உங்க அப்பா ஒன்னும் சின்ன பையன் இல்லையே, எனக்கும் சாகர வயசு தானம்மா. இல்லப்பா இல்ல, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அந்த யமனே வந்தாலும் என்ன மீறிதான் உங்க மேல கை வைக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குமா, நிறைவேற்றுவியா? சொல்லுங்கப்பா. ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா அவங்கள என் மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டே நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேம்மா. ஐயோ அண்ணே, அந்த மாதிரிலாம் பேசாத. கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறதான் போகுது. நீ வேணா பாரு, பேரும் பேத்திங்களோட விளையாடிட்டு நீ சந்தோஷமா இருக்கத்தான் போற. நாங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க விட மாட்டோம். அக்கா, உன் போன் அடிச்சுட்டே இருக்கு. ஹலோ மேடம், நான் டாக்டர் குமார் பேசுறேன். கருணாகரன் கொடுத்தீங்கல்ல விஷம், அது ஒன்றும் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு மேடம். கருணாகரன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காரு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு மேடம். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இங்கே உட்கார வச்சுட்டு இருக்காங்க மேடம். அவருக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சா. உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு மேடம். கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்க பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். இனிமே அவர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். இதை சொல்லதான் மேடம் ஃபோன் பண்ணேன். பேட்டு போட்டு கொண்டாடுங்க மேடம். இன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான தீபாவளியே. ஓகே மேம், நான் வச்சுறேன். காலையிலே குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. பக்கத்துல இருந்து அவங்க வாய்க்கு சக்கரை போட்டிருப்பேன். எனிவேஸ், தேங்க்ஸ் டாக்டர். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேம். அக்கா, என்னக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னக்கா விஷயம்? அந்த கருணாகரனுக்கு நாள் குறிச்சாச்சு. என்னக்கா சொல்ற? கோமதி கலந்து கொடுத்த விஷத்தை குடிச்சு கூட அவன் பழைச்சிட்டானே. இப்ப என்னாச்சு அவனுக்கு? விஷம் அதோட வீரியத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கருணாகரன் உடம்புக்குள்ள போன விஷத்தை வெளியெடுக்க முடிஞ்ச டாக்டர்ஸால ஆர்கன்ஸ்குள்ள போய் டெபாசிட் ஆன விஷத்தை கிளீன் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுதான் விதின்னு சொல்லுவாங்க. சரி, அதனால என்ன? அதனால என்னவா? தண்ணியில கலந்து கொடுத்த விஷம் கிட்னில போய் தேங்கிடுச்சு. கிட்னிலியா? அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சேக்கா. வெரி வெரி டேஞ்சரஸ். கருணாகரனுடைய 2 கிட்னியும் இப்ப அவுட். அப்ப பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லு. 2 கிட்னியும் போயிடுச்சுன்னா பழைக்கிறது கஷ்டம் சொல்றதை விட வாழறதே கஷ்டம் தான் சொல்லணும். இனிமே குடிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற சோறு வரைக்கும் எல்லாமே அளவுதான். அளவுனா எப்படி தெரியுமா? பச்சை குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுப்பாங்களே, இங்க் ஃபில்லா, அதுல அளந்தெடுத்து சொட்டு சொட்டாதான் தண்ணி குடிக்கணும். தாகமா இருக்குன்னு அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சிட்டா மூச்சு திணறல் வந்து செத்தே போயிடுவா. சாப்பாடு எப்படி தெரியுமா? டீஸ்பூன்ல அளந்துதான் சாப்பிடணும். கருணாகரனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ரொம்ப பாவமா இருக்கக்கா. கருணாகரனுக்கு அந்த ஆண்டவன் கருணாகரல பத்தியா? வாழ்க்கை பூரா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அவன் உயிரோட இருக்கலாம். அப்ப கூட வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு யாராவது கிட்னி தானமா தரேன்னு கிளம்புனா என்ன பண்றது? அத பத்தி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த கருணாகரனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களாவே இருக்காங்களா? யாரோடது பொருந்தினாலும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. நாம யாரையும் விட்டுறக்கூடாது. அவனுக்கு மட்டும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சுன்னா பழையபடி எழுந்து உக்காந்துருவான்.
அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது. அவனை நம்ம சாகடிக்கணும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? விஷத்துல தப்பிச்சவன் விதியில விழுந்துட்டான். இனி நாம அவனை விடவே கூடாது. விடவும் மாட்டேன். இந்த முத்துலட்சுமி அவனை சாகடிக்காம விட மாட்டான். டயாலிசிஸ் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கூட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப எப்படிப்பா இருக்கு? டயர்டா இருக்குமா? நரம்பு வேற கிடைக்கலையா? குத்தி 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 அது வேற வலிக்குது. டயாலிசிஸ்னா அப்படித்தாம்மா இருக்கும். வேற என்னம்மா பண்றது? விடுங்கம்மா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நேரம் வந்தா போய் சேர வேண்டியதானம்மா. இது பாரு, அப்படிலாம் பேசாத. நாங்க உன்னை விட்டுற மாட்டோன்னு. ஆமா மாமா, எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவோம். வேணாம்மா, டயாலிசிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்கு செத்து போறது எவ்வளவு மேலு. மாமா, நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா? கிட்னி ஃபெயிலியர்னா டயாலிசிஸ் மட்டும் தான் தீர்வா? ஏன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நீங்கள் பழைய நிலைமைக்கு வர மாட்டீங்களா? வேண்டாம் மாப்ள, எனக்கு வயசாயிடுச்சு. இதை பாருங்க, எனக்காக நீங்க யாரும் கிட்னி கொடுக்குறேன்னு யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுக்கு நான் இந்த வழியை பொறுத்துட்டு டயாலிசிஸை பண்ணிக்கிறேன். என்ன பண்றது, வேற வழி இல்லை. அப்பா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி தயவு செஞ்சு யாரும் யோசிக்காதீங்கம்மா, ப்ளீஸ். ஹலோ சார். ஹலோ டாக்டர். சாரை வீட்டுக்கு கூட்டு போகலாம். 15 days கழிச்சு அடுத்த டயாலிசிஸுக்கு கூட்டுவாங்க. டாக்டர், அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. டயாலிசிஸ் பண்ணதை இதோட நிறுத்திக்கங்க. இம்மீடியட்டா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ராஜி, வேண்டாம்மா ப்ளீஸ். தோரகே சார், இப்போதான் டயாலிசிஸ் முடிஞ்சிருக்கு. சார் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவர் பெட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் இவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும், ப்ளீஸ். டாக்டர், ராஜி சொல்றதுதான் கரெக்ட். அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கு நாங்க 3 பேருமே ரெடியா தான் இருக்கோம். குட். நானே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான் இருந்தேன். பொதுவாக கிட்னி பாதிப்புக்கு ஆரம்ப கட்டத்தில், அதாவது ரிவர்சபிள் ஸ்டேஜில் மருந்து மாத்திரையில் சரி பண்ணிடலாம். ஆனால் சார் அந்த கட்டத்தை தாண்டிட்டார் மேடம். ரத்தத்தில் சேர்ற யூரியா, பொட்டாசியம் இந்த மாதிரி சேர்ற டாக்ஸிக் வேஸ்டேஜை டயாலிசிஸ் மூலமாக தான் வெளியெடுக்க முடியும். திரும்ப திரும்ப சாருக்கு டயாலிசிஸ் பண்ணுறது டேஞ்சர் தான் மேடம். டயாலிசிஸ் அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகி பேஷண்ட்டுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கிட்னி மேட்ச் ஆகுதுன்னா டாக்டருக்கு பொருத்திடலாம். அப்புறம் என்ன டாக்டர், இம்மீடியட்டா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல? டாக்டரோட பிளட் ரிலேட்டிவ்ல யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் மேடம். நான் அவரோட சொந்த தங்கச்சி. அண்ணனும் நானும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். குட். உங்களுக்கு விருப்பம்னா டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் மேடம். பெரும்பாலும் கிட்னி மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டாக்டர், நான் அவரோட பொண்ணு தான். நான் அப்பாக்கு கிட்னி டொனேட் பண்றேன். ஷூர் மேடம், உங்களுக்கு எடுத்து பார்த்துடலாம். ஏய் ஸ்னேகா, நீ சின்ன பொண்ணுமா, இன்னும் குழந்தை கூட பெத்துக்கல. மேடம், கிட்னி டொனேட் பண்ணவங்க மட்டும் இல்லை, கிட்னி ஃபெயிலியருக்கு அப்புறமும் கிட்னி பொருத்திக்கிட்டவங்க கூட ஆரோக்கியமான முறையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம், குழந்தையை பெற்றுக்கலாம். போதுமா? இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? நாங்க யாரும் பண்ணக்கூடாதா?
கல்யாணத்துல நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குனப்போ மாமா தான் எனக்கு ஆதரவா இருந்தாரு. அவரோட உயிரை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய் சும்மா இரண்டி கொஞ்சம். நீ சும்மா இருமா. மாமாவுக்கு நான் தான் கிட்னி கொடுப்பேன். உங்க 3 பேர்ல யார் கிட்னி மேட்ச் ஆனாலும் சாரை காப்பாத்திடலாம். டாக்டர், அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு இம்மீடியட்டாக ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கே உங்க 3 பேருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க கொடுங்க. See you. அக்கா, மல்லிகா அக்கா. இத வந்துட்டேம்மா. இந்தாம்மா. தேங்க்ஸ்க்கா. ஏம்மா சூடா டீ போட்டிருக்கேன், குடிக்கிறியா? இல்லக்கா, பரவாயில்ல. ஏம்மா இதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட போற? மார்னிங்கே சேர்த்து சமைச்சிட்டேன்க்கா. சரிம்மா. அப்பா, வாங்கப்பா. என்னம்மா சாப்பாடு கெட்டு போச்சா? ஆமாப்பா. ஃப்ரிட்ஜ் இருந்தா சமைச்சு வச்சுட்டு போனா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சூடு பண்ணி சாப்பிடலாம்ல. முத மாச சம்பளம் வந்தோடனே தான்ப்பா ஒவ்வொன்றா வாங்கி வைக்கணும். முதல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குமா, அது ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லப்பா, சட்னி ஏதாவது அரைக்கணும்னா வெளியில அம்மியில போய் அரைக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அம்மியில அரைச்சு பழக்கமே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இத பாரு, முதல்ல ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர் 3த்தையும் வாங்கி வை. வீடுன்னா இந்த 3ம் கட்டாயம் இருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல தான்ப்பா வாங்கணும். ஷோரூம்ல விசாரிச்சிருக்கேன். சேலரி ஸ்லிப் கேக்குறாங்க. சம்பளம் வந்தாதான் சேலரி ஸ்லிப்பும் வரும். அடுத்த மாசமே வேணுங்கிறத வாங்கிக்கலாம்ப்பா. மாசம் மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க பிடிச்சிப்பாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிடலாம்ப்பா. மடி, நான் பணம் தரேன்னு சொன்னாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. நீ ஊன்னு சொல்ல, வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா. போன தடவையே நீங்க வீடு மாத்துறத பத்தி பேசும்போது நான் சொல்லி கொடுத்து பேசினதா சொல்லி அவரு ரொம்ப கோவப்பட்டாரு. இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் அவருக்கு கோவம் அதிகமாயிடும்பா. இங்க பாரு பிரியா, மாப்பிள்ளை பேசுன எதையுமே நான் மனசுல வச்சுக்கல. மாப்பிள்ளைக்கு சுய கௌரவம் கொஞ்சம் அதிகம். அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டார். அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் படலமா. இல்லப்பா, என்ன இருந்தாலும் வீட்டு வாசல்ல வச்சு அவர் அப்படி பேசிருக்க கூடாதுப்பா. விடுமா, போக போக எல்லாமே சரியாயிடும். என்னன்னா, நீ அவரை விட நிறைய படிச்சிருக்க, அழகா இருக்க, சம்பளமும் அவரை விட அதிகமா வாங்குற. அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருக்குமா, அதனால தான் அப்படி பேசினாரு. போக போக மாறிடுவாரு. நான் ஏன் மாறணும்?